வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்க யாரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல அண்ணனுன்னா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான் வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவாம் பேர சொல்லும் பட்டி தொட்டி கிருஷ்ணா அவர்களே அவர்களோடு வந்திருக்கும் மற்ற அன்பு சகோதரர் யாவருக்கும் வட்டார பஞ்சாயத்தின் சார்பாக அவர்களுக்கு வணக்கத்தை ஏறெடுத்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த அவர்களே, இந்த சமுதாயத்தில் நாம் வாழ பல வழிகள் உண்டு. அந்த வழிகளிலே ஒரு சிறந்த வழி கல்வி கற்பது. இன்றைக்கு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இன்றைய விளக்குகள் இல்லாமல் கூட தெரு விளக்குகளில் படித்து இன்றைக்கு பட்டம் பெற்றது போல இன்றைக்கு அவர் வாங்கிய பட்டங்கள் இனி யாரும் வாங்கப் போவதில்லை. அப்படி படித்து இன்றைக்கு இந்திய திருநாட்டினுடைய அரசியலமைப்பு சட்ட குழுவுக்கு தலைமை ஏற்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்று அவர் உருவாக்கிய சட்டத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் பாராளுமன்றத்தில் எம்பியாகவும்
சட்டமன்றத்திலே எம்எல்ஏ-ஆகவும் இன்றைக்கு முனிசிபாலிட்டியிலே எம்சி-ஆகவும் இன்றைக்கு பதவி வகிக்கின்ற ஒரு பெருமை, ஒரு வாய்ப்பு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டது அந்த சட்டம். அப்படி கல்வி என்பது நம்முடைய அறிவை கண்ணை திறக்கக்கூடிய ஒரு கல்வி. இன்றைக்கு யார் கல்வியை படித்து பட்டம் பெற்று இன்றைக்கு நல்ல பதவியில் இருக்கிறார்களோ அவர்கள் சமுதாயத்திலே போற்றப்படுகிறார்கள். இன்றைக்கு கல்வி கற்கவில்லை என்றால் இன்றைக்கு குளத்த வேலை கூட செய்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே சிறு பிள்ளைகள் நீங்கள் கல்வியை கற்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். அப்படி கல்வி படிப்பதற்கும் அந்த அறிவு வளர்ச்சிக்கும் உதவக்கூடியது இந்த நோட்டு புத்தகங்கள். இந்த நோட்டு புத்தகங்களை நீங்கள் பெற்று அதன் மூலமாக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை அதை நீங்கள் எழுதி கல்வியிலே முதுமையாக நீங்கள் வந்து உங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தருக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக அரவணைப்பாக அவர்களை வயதான பின்பு அவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க இந்த கல்வியை நீங்கள் முக்கியமாக கற்க வேண்டும். அந்த கல்வியை நீங்கள் பெற்று இந்த சமுதாயத்திலும் சரி இந்த நாட்டுக்கும் சரி நீங்கள் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று பஞ்சாயத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி ஜோரா பேசணும். ஜெய் பீம், ஜெய் 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 பீம். 9th வார்டுலேருந்து பஞ்சாயத்து தலைவர் ராமச்சந்திரன் சார், ஏசுபாதம் சார், வில்சன் சார், எத்ராஜ் மூர்த்தி சார், சங்கர் சார், தீனா சார், பழனி சார், இங்கே இருக்கிற எல்லா 9th வார்டு பெரியவங்களே, தாமஸ் சார் அவர்களே, இங்கே இருக்கிற தாய்மார்களே, விசேஷமாக இங்கே சேர்ந்துருக்கிற சின்ன சின்ன அம்பேத்கர் வாதிங்களே, எல்லாருமே சொல்கிறாரு தங்கவயலில் எது இருக்குதோ இல்லை தெரில, எலெக்ஷன் வந்தப்போ மட்டும் காசு வருதுன்ட்டு. ஆனால் நம்மளுடைய ராமச்சந்திர சார் இங்கே 9th வார்டில் இருக்கிற பெரிய லீடருங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு புக்கு வேல்யூ 60 ரூபாய் 70 ரூபாய் இருக்கலாம். ஆனால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு கஷ்டங்கள் தீர்க்கணும்னா, நம்மளுடைய பசங்களை ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறது இல்லை, நோட்டு கொடுக்கணுன்றது தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் எழுத ஒரு சட்டம். இன்றைக்கி நம்ம தங்கவயலில் இந்த மாதிரி நல்ல நல்ல காரியம் பண்ணுறதுக்கு ராமச்சந்திர சார் 9th வார்டில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட காசு கொடுத்தா ஒரே செகண்டில் காலி ஆகிடும் இல்லையா தாய்மார்களே? ஏதோ ஒன்று நல்லது ரேஷன் கொடுத்தா கூட காலி ஆகிடும். ஆனால் இந்த புக்கு கொடுத்து இந்த புக்கில் தாய்மார்கள் இங்கே இருக்கிற பெரியவங்களே ஒரு நாலேஜ் கொடுத்து இதில் எழுதுனா அந்த புள்ளை பெருசாகிட்டு இன்னும் 10 வருஷம் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு நாலேஜ் இருக்கும். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி இன்றைக்கி உண்மையான பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு டிவோட்டிஸ் யாருன்னா நம்ம ராமச்சந்திர சார்ன்ட்டு நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். நம்ம ராமச்சந்திர சார் பண்ணிருக்கிற ஒரு காரியம், நம்ம ஆர்கே ஃபவுண்டேஷனில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ நான் கவுன்சிலர் ஆகணும் நீங்கள் கவுன்சிலர் ஆகணும் அன்றீங்களோ, முதல் வந்துட்டு வீடுங்களுக்கு அரிசி கொடுக்குறது இல்லைன்னா தாய்மார்களுக்கு எலெக்ஷன் டைமில் காசு கொடுக்குறது இல்லைன்னா நாங்கள் வீட்டுக்கிட்ட போய்ட்டு சரண்டி க்ளீன் பண்ணுறதில்ல. முதல்ல காரியம் ராமச்சந்திரன் சார் பார்த்து நானும் கற்றுக்கிறேன், நீங்களும் கற்றுக்கிங்க. இந்த ஒரு புக்கு எஜுகேஷனுக்காக அவங்க கொடுக்குற ப்ரிஃபரன்ஸுக்கு எல்லாருமே நம்ம ஆர்கே ஃபவுண்டேஷன் சார்பாக எவ்வளோ பேர் வந்துருக்குறீங்கோ அவங்களெல்லாம் இந்த ஒரு காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்ட்டு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளஸ் ஆர்டரும் பண்ணுறேன். இன்னொரு ரொம்ப விசேஷம், 2 ரூபா புக்கு 10 ரூபா புக்குன்றது இல்லை, எவ்வளோ பேருக்கோ கோட்டி கணக்கில் கூட இருக்கும். அந்த கோட்டி கணக்கில் இருக்கிறவங்களுக்கு கூட 10 ரூபா புக்கு கொடுக்குற மனசு இருக்கிறது இல்லை. நம்ம ராமச்சந்திர சார்கிட்ட எவ்வளோ கோட்டி ஆண்டி இருக்கிறது தெரில, ஆனால் நல்ல மனசு வச்சு 10 பேர் மக்களுக்கு நல்லதாகணுன்றதுங்களா, அதை பெரிய மனசு. அது அவங்கக்கிட்ட 10 ரூபா செலவு பண்ணால் கூட ராமச்சந்திர சார் அது 10 கோடி செலவு பண்ணுற மாதிரின்ட்டு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் ஆகிறேன். இவ்வளோ தூரம் தாய்மார்களே 9th வார்டு பெரியவங்களெல்லாம் வந்திருக்கிறீங்க, அவங்களெல்லாம் நல்லது யார் பண்ணுறாரு,
படிப்புக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, நம்ம தங்கவேல் ஃப்யூச்சரில் யார் வராங்க அவங்களுக்கு யார் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு, அவங்க கை ஸ்ட்ரென்த்து பண்ணோம். நீங்கள் அவங்க ஜெத்தில் நிற்கிட்டு நல்ல காரியத்துக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம், நீங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்ட்டு வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய் பீம்.